இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மட்டும் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வெப்பச்சலனத்தின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு பெருமளவில் இல்லை எனவும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தென் தமிழக பகுதியில் மட்டும் ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கடந்த 24 மணி நேரத்திலும் தென் தமிழக பகுதியில் மட்டும் மழை ஓரளவுக்கு பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்து நமக்கு இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழக பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்றின் திசையில மாறுபடும் பகுதி நிலவுவதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில், வட தமிழகத்தினுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான அளவில் மழை பெய்ய மட்டும் வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை மட்டுமே நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கூடுதலாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக வெப்ப அலை இன்றும் நாளையும் தமிழகத்தின் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரப்பதமும் காற்றுல வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் பிற்பகல் பொழுதுகளில் 50% வரையிலும் இருக்கும் எனவும், மற்ற நேரங்களில் 75% இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று கடலோர பகுதிகளில் 85% வரையிலும் காற்றுல ஈரப்பதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈரப்பதத்தை பொறுத்தவரையிலும் காற்றுல வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது ஈரப்பதம் குறைவாக இருந்தால்தான் மனிதர்கள் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய வேர்வைகள் ஆவியாவதற்கும் உடல் தன்னை தானே குளிர்வித்துக் கொள்வதற்கான உதவியாகவும் காற்றின் ஈரப்பதம் முக்கிய அம்சம் வகிக்கிறது. இப்ப காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல வெப்பமும் அதிகமாக இருந்ததுன்னா உடல்ல வரக்கூடிய வேர்வைகள் எளிதில் ஆவியாகாது என்பதனால ஒரு புழுக்கமான, ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்பதனால ஈரப்பதமும் அதிகமாக இருப்பதனால் சில இடங்கள்ல இது போன்ற ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்காங்க. குறிப்பா கடலோர பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருந்தாலும் நமக்கு அந்த காற்றில் ஈரப்பதம் 85% என்ற அளவில் இருக்க வாய்ப்பு இருப்பதனால கடலோர பகுதிகளில் அதிக அளவில் புழுக்கமாக பகல் நேரங்களில் உணர்வதற்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வெப்ப அலையை பொறுத்தவரையிலும் தமிழகத்துடைய வட உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா பகல் நேரத்தில் காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரையிலுமே பொதுமக்கள் தேவையின்றி அவசியமற்ற காரணங்களுக்காக வெயில் செல்ல வேண்டாம் எனவும், செல்லும் பொழுது குடை அல்லது நேரடியாக சூரிய ஒளி உடலில் படுவதை தவிர்க்கும் வகையில பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.